ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் அதோட டைப் அண்ட் அதோட ப்ரெசிடென்ஸ், அதோட அசோசிவிட்டி, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பேசிக்காக உங்களுக்கு வந்து மேக்ஸ் தெரியும். ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நம்பர் 1, அதுக்கப்புறம் ப்ளஸ் போடுவீங்க. நம்பர் 2, எக்ஸாம்பிள் 2 + 3, உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். ஸோ அதே இதை நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கெலாம் ஆப்ரேட்டர்ஸ் தேவை. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, டிவைட் பண்ணுறதுக்கு, மாடுலஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் பண்ணுறதுக்கு, மைனஸ் பண்ணுறதுக்கு. பேசிக்காக மேக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப ரொம்ப பேஸு. அதே மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸும் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிரேட்டர் தென், அதாவது பெருசா இருக்கா, பெருசா இல்லையா, சின்னதா இருக்கா, சின்னதா இல்லையா, அந்த மாதிரி. இதெல்லாமே ரொம்ப பேசிக்ஸ். இது போக இன்னும் எக்கச்சக்கமா நிறையா இருக்கு இந்த மாதிரி. இது எல்லாத்தையுமே நம்ம எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜாவாவில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அசோசியேட்டிவிட்டினா என்ன அப்படின்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 2 நம்பர் இருக்குது, 5 + 4 அப்படின்ட்டு. 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் அசோசியேட்டிவிட்டியில் சொல்லுவாங்க. இப்போது லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு போட்டுருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எது லெஃப்ட்டு? இந்த 5 தான் லெஃப்ட்டு. ஸோ 5 ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் ப்ளஸ் செகண்ட் வரும், அடுத்து 4 அடுத்து வரும். ஸோ 5 + 4 = 9. அந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இதே இது ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு அசோசியேட்டிவ் மென்ஷன் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ரைட்லேருந்து நடக்கும். 4 + 5 9, அகெயின் 9 தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இங்கே நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் தனித்தனியாக அதோட அசோசியேட்டிவ் எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பேசிக்காக அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இதில் இருக்க எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்க எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே என்னென்ன, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஓரளவுக்கு எந்த விதமான ப்ரோக்ராம் கொடுத்தாலும் பேசிக்காக ஜாவா யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும். பட் இப்போ இதை இப்படி பார்த்து இப்போ மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது அண்ட் மண்டேலையும் ஏறாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெசிடென்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டு அது கீழே நம்பர்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஹையர் பவர் மாதிரி. எக்ஸாம்பிள், யாருக்கு அதிக பவர் இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆவாங்க. அதாவது யாருக்கு அதிக நம்பர் இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆவாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் இதில் ப்ராக்கெட்டு இல்லாட்டி ஸ்கொயர் ப்ராக்கெட்டு இந்த மாதிரி இல்லாட்டி டாட் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா அதோட ப்ரெசிடென்ஸ் வேல்யூ தான் என்னது 15, இருக்கிறதுலேயே அதிகம். அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் யூனரி ப்ளஸ் யூனரி மைனஸ் யூனரி லாஜிக்கல் யூனரி பிட்வைஸ் டைப் கேஸ் இதெல்லாமே நடக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி புரியாது. ஸோ ஜஸ்ட் விட்டுருங்க, நான் கோடிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ டோன்ட் வரி. வேறு என்ன இந்த இடத்துல உங்களுக்கு ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு பிட்வைஸ் லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் டெர்னரி அண்ட் இதெல்லாமே அசைன்மெண்ட் வித் ஆப்ரேஷன் ஆப்ரேட்டர்ஸ். இதெல்லாமே ஷார்ட்கட்ஸ் நிறைய, அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ பெருசாக டைப் பண்ணாமல் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது. அண்ட் இதெல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு சம் டெர்னரி கண்டிஷன்ஸ், இதெல்லாமே ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஜஸ்ட் இப்படி தியரட்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கும் புரியாது. நம்ம ஜஸ்ட் கோடிங் வச்சு பார்ப்போம். கோடிங் வச்சு பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரீகால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எதுக்கு ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் இருக்குது, அந்த சிம்பிள் எப்படி இருக்கும், அதோட அசோசியேட்டிவ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம கோடிங் போகலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு, எப்படி ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, சப் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், எக்ஸிக்யூஷன் வந்து மெயின் மெத்தட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மெயின் மெத்தட்டை நான் வந்து கிளாஸ் ஆடில் நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 நம்பர், ஸோ 2 நம்பருக்கு நான் வந்து இன்புட் வாங்குறேன். அதை நான் ஏ பி அப்படின்ற 2 வேரியபிளில் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே இன்டீஜர் நம்பர். ஸோ இன்ட் ஏ = சம் 5, இன்ட் பி = 7.
இப்போ இந்த ரெண்டுத்தை நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஆட் பண்ணி வரதை நான் வந்து சியில் நான் வந்து போடுறேன். இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த ஏபி இந்த ரெண்டு வேல்யூவை 5 + 7 இந்த ரெண்டுத்தை வந்து ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணி வர வேல்யூவை சியில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். இப்போ சியில் நமக்கு ஏற்ற வேல்யூ இருக்குது, அதை நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ணிடலாம். சி. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 12 வந்துருச்சு. ஸோ 3 and 7 நான் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். 10. இப்போ நீங்கள் ஆட் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த இது மாற்றினீங்கன்னா போதும், நீங்கள் வந்து சப்ராக்ட் கூட பண்ணலாம். ஸோ மைனஸ்னு வச்சிங்கன்னா அது வந்து சப்ராக்ஷன் ஆகிடும். 3 - 7 ஐ மீன் -4 உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ஆஸ்ட்ரிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் மார்க்குன்ற சிம்பிள் நம்ம கீபோர்டில் கிடையாது. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ஆஸ்ட்ரிக் இந்த ஸ்டார் நம்ம யூஸ் பண்ணும். ஸோ 8ன்றதுக்கு மேலே இருக்குது நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகி எனக்கு வந்து வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணோன்னே எனக்கு 21 வந்துருச்சு. இப்போ நான் வந்து டிவைட் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணோம் நீங்கள் இந்த இது ஒரு ஸ்லாஷ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ரன் பண்ணி காட்டும் போது எனக்கு வந்து 0ன்னு வருது. ஏன்னா 3/7 நீங்கள் வந்து டிவைட் பண்ணுங்கள் 0 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இது இன்டீஜர்ன்றனால அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூவை உங்களுக்கு வந்து இக்னோர் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வெறும் 0 மட்டும் கிடைக்குது. இப்போ இதுவே பாருங்கள், நான் இங்கே வந்து சம் 10 நான் வந்து கொடுக்குறேன். கொடுக்கும்போது a/b-னானது 10/7 1 பாயிண்ட் சம்திங் உங்களுக்கு வந்து வரும். எனக்கு வெறும் 1 மட்டும் தான் எனக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுவே நான் உங்களுக்கு டைப் காஸ்ட் நான் வந்து பண்ணி காட்டுறேன். இந்த சின்றதை நான் வந்து ஃப்ளோட்டில் நான் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். என்கிட்ட சியோட வேல்யூ வந்து ஃப்ளோட் இருக்குது. பட் இந்த a and b நம்ம இன்டீஜரில் தானே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெண்டும் டிவைட் பண்ணி ஆப்ரேஷன் வரும்போது எனக்கு இன்டீஜரில் தானே வரும். அந்த இன்டீஜரை நான் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஃப்ளோட் கன்வெர்ட் பண்ணனா எனக்கு ஃப்ளோட்டில் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டும் போது எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கிது 1.428. இதை நம்ம வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டைப் காஸ்டிங். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆக்சுவலி இன்டீஜர் தான், நான் அதை வந்து ஃப்ளோட்டுக்கு நான் வந்து அதோட வேல்யூவை நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் வந்து ஃப்ளோட்டில் போட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த இது நம்ம நார்மலாக நம்ம வந்து பண்ணும்போது, அதாவது இங்கே நான் இன்டர் நான் வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து எதுவுமே நான் வந்து கொடுக்கல. ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு வந்து கோஷன்ட் தான் எனக்கு வந்து கிடைக்குது. இப்போ எனக்கு ரிமைண்டர் வேணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மாடுலஸ்னு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளோட பேர் வந்து மாடுலஸ். ஸோ அந்த மாடுலஸ் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ரிமைண்டர் ஆஃப் அ டிவிஷன், மாடுலஸ் ரிமைண்டர் அதை நம்ம வந்து கொடுக்கும். இப்போ 10/7 என்னது, சம் ஒன் டைம் ஒரு ரிமைண்டர் என்ன வருதோ அந்த வந்து உங்களுக்கு சி வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து 3. ஸோ 10/7 ஒன் டைம்ஸ் ரிமைண்டர் வந்து 3, அந்த ரிமைண்டர் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக டிவைட் ஆகிற மாதிரி நான் நம்பர் கொடுக்குறேன் 10/10. ஸோ 1 டைம்ஸ் 10 0. ஸோ ரிமைண்டர் எதுவுமே வராது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி எனக்கு வந்து 0 வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாமே பார்த்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பரேட்டர்ஸ். என்ன ஆப்பரேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், அதாவது ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அண்ட் மாடுலஸ். அண்ட் இது நம்ம ஜாவா ப்ரோக்ராம் டு ஆட் 2 நம்பர்ஸ், டு மல்டிப்ளை 2 நம்பர்ஸ், டு டிவைட் 2 நம்பர், ரிமைண்டர் ஆஃப் அ டிவிஷன். ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரீஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, டபுள் ப்ளஸ் போட்டால் அது வந்து இன்க்ரிமெண்ட், டபுள் மைனஸ் போட்டால் அது வந்து டிக்ரிமெண்ட். ப்ரீஃபிக்ஸ்னா என்ன, போஸ்ட்ஃபிக்ஸ்னா என்ன, அந்த டபுள் ப்ளஸ்ஸு முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து ப்ரீஃபிக்ஸ், ப்ளஸ் ப்ளஸ் என்ன வந்து ப்ரிஃபிக்ஸ். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அது பேர் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். அதாவது ப்ளஸ் ப்ளஸ் என்னன்னு வந்துச்சுன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட், என் ப்ளஸ் ப்ளஸ்னு வந்துச்சுன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த சேம் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரிமெண்ட்டுக்கும் வரும். ஸோ மைனஸ் மைனஸ் என், என் மைனஸ் மைனஸ். ஸோ என்ன எக்ஸாக்டாக வித்தியாசம் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட வேல்யூ 5ன்னு வச்சுக்கிறேன். நான் இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு என்னோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். system.out.println n. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன நடக்குது, 5ன்னு எனக்கு கிடைக்குது. n ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டால் ஸோ என்ன ஆன்சர் வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா 6 வரும்னு நினைப்பீங்க, கரெக்டாக? If I run the code, oh, we are getting 5. What's wrong with this code? So okay, நான் திரும்ப என்ன நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓ, இப்போ எனக்கு 6 வருது. அப்போ ஏதோ ஒன்று நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா n ப்ளஸ் ப்ளஸ்னா என்னம்மா,
போஸ்ட் இன்க்ரிமெண்ட். போஸ்ட்னா என்ன? அப்புறமா. ஸோ பின்னாடி, அதுதான் அதோட மீனிங். ஸோ லெட்டர்லாம் போஸ்ட் ஸ்கிரிப்ட்னு எழுதியிருப்பாங்க, பின் குறிப்புன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ என் பிளஸ் பிளஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? வேரியபிள் தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ என்னோட கரண்ட் வேல்யூ என்னது? 5. ஓகேவா? ஸோ 5ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் பிளஸ். பிளஸ் பிளஸ்னா என்னமா? ஆல்ரெடி இருக்க வேல்யூவோட ஒன்று ஆட் பண்ணும். ஆல்ரெடி 5 இருக்கா, இப்போ என்னோட வேல்யூ 6. ஸோ அதனால தான் நான் ரெண்டாவது வாட்டி n ஃபெச் பண்ணும் போது எனக்கு ஆன்சர் 6 கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் it will read the value, it will fetch the value, then it will increment. இது உங்களுக்கு மெஜாரிட்டி இந்த மாதிரி டைத்துல தான் ஒரு புதுசா ஒரு வேரியபிள் எடுத்துவாங்க, int val equal to n plus plus. ஸோ இப்படி எடுத்து சொல்லி தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ n ஃபர்ஸ்ட் வேல்க்கு அசைன் ஆயிடும், தென் என்னோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வேல்ல என்ன வேல்யூ இருக்கும்? அந்த 5 தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ nல என்ன வேல்யூ இருக்கும்? அப்போ சொன்னா அதே எக்ஸாம்பிள் தான், சொல்லுங்க சும்மா. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி தான் 6 தான் இருக்கும். ஸோ தென் அது இன்க்ரிமெண்ட் ஆகிடுது. இதுவே நான் ப்ளஸ் ப்ளஸ் என்ன கொடுத்தேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது, அப்போ ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ என்னோட வேல்யூ 6, தென் அந்த இன்க்ரிமெண்ட் ஆன என் வேல்யூ வேல்க்கு அசைன் ஆகும். அவ்வளோதான், ஜாப் இஸ் டன். ஸோ அப்போனா ரெண்டு வேல்க்கையும் எனக்கு வந்து 6 தான் எனக்கு கிடைக்கும். கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இப்போ சேம் திங் ஒர்க்ஸ் ஃபார் டிக்ரிமெண்ட் ஆல்சோ. இப்போ அதையுமே நம்ம பார்த்துடலாமே. ஸோ ஃபஸ்ட்டு நான் n மைனஸ் மைனஸ் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இட் வில் ஃபெச் த வேல்யூ ஆஃப் n. என்னோட வேல்யூ என்ன? 5. தட் 5 வில் பி அசைன் டு வேல். ஸோ வேலில் பார்த்தீங்கன்னா இப்போ 5ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணிங்கன்னா 5ன்னு எனக்கு வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து மைனஸ் மைனஸ் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இருக்கிற n வேல்யூவில் 1 மைனஸ் பண்ணிவிடு, 4. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் n பிரிண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 4. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். எக்ஸாக்ட்லி. இப்போ மைனஸ் மைனஸ் n போட்டால் இது வந்து உங்களுக்கு போஸ்ட் டிக்ரிமெண்ட். மைனஸ் மைனஸ் என்ன? ப்ரீ டிக்ரிமெண்ட். ஃபர்ஸ்ட் இட் வில் டிக்ரிமெண்ட். ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் இருக்குது, எடுத்தோன்னே 5 வந்து 4ஆக மாறிடும். அதுக்கடுத்து தான் இந்த வேலில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும். ஸோ வேலில் பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்குது. அதுதான் அவர் ஜாப் இஸ் டன். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதனால வேலுக்கும் 4 தான் வரும், என்னுக்குமே 4 தான் வரும். ஸோ இஃப் ஐ ரன் த கோட், யா எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.